guys, welcome to Milky and Family's YouTube channel. நான் உங்கள் மில்கி மம்மி பேசுகிறேன். மில்கிக்கு இன்ஸ்டன்ட் செர்லாக் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு கப் ஆஃப் வெள்ளை அவல், ஒரு கப்புக்கும் கம்மியாக வந்து உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் நான் காட்டுவேன் பாருங்கள். இந்த வெள்ளை அவல் எடுத்த உடனே இந்த மாதிரி வந்து உடையும். அதுதான் நல்ல கிறிஸ்பி ஃபார்மில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மக்கானாவை கீழே ரோஸ்ட் பண்ணோம். நான் வந்து மில்கிக்கு பரோசின்ற A2 கீ தான் யூஸ் பண்ணுறேன். நான் கவு கீ தான் குழந்தைக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் 6 to 8 monthஸில் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ கவு கீ இஸ் வெரி குட் ஃபார் பேபி அண்ட் அது வந்து ரொம்ப டைஜஷன் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து பஃபலோ கீ டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 2 cups ஆஃப் மக்கானா, 6லேருந்து 7 பாதாம், 4 முந்திரி, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, வயிறு வலி இல்லாமல் இருக்கும். நல்ல ஸ்மெல்லுக்காக நான் வந்து ஒரு ஏலக்காய் விதை மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் இதையே அப்படியே எடுத்து 2 ஸ்பூன் வந்து நம்ம காசி நல்லா ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிடலாம். அதுவே சின்ன பசங்க குழந்தைங்கன்றதுனால இதை நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வர வரைக்கும் எந்த பார்ட்டிகல்ஸும் இல்லாமல். நான் வந்து மில்கிக்கு எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரெஷ் எப்போயுமே இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இன்டாக்டாக அதில் வச்சுருக்கோம். நான் இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு தான் அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நான் அதை ரீஃபில் பண்ணிவிடுவேன். மில்கிக்கு நான் இப்படி தான் வந்து ஃபீட் பண்ணுறேன். அண்ட் நான் இது கூட என்ன சேர்த்துருந்தேன் அப்படின்னா பனானா சேர்த்துருந்தேன். ஏன்னா பனானா வந்து ரிச் இன் பொட்டாசியம், ஹை இன் ஃபைபர் அண்ட் ஆல்சோ வைட்டமின் சி அதில் அவ்வளோ இருக்குது. மில்கிக்கு நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் இந்த செர்லாக் பவுடரை வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், எந்த லம்ஸும் இல்லாமல். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, எந்த கட்டி வராமல். அதுக்கப்புறம் நான் வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்த இந்த பனானாவை தூக்கி அதில் போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்லது. 6 மாதத்துலேருந்து தாராளமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் அவ்வளோ பொட்டாசியம், ஃபைபர், அயன் ரிச் செர்லாக். இது வெளியில் செர்லாக் நீங்கள் வாங்கி கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவ்வளோ நல்லது. மில்கிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது அவன் என்னது அனலைஸ் பண்ணுறதுக்கே அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. என்னடா டேஸ்ட் இது புதுசாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். மில்கிக்கு நான் எது கொடுக்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் கொடுப்பேன். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.